வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபிஷ் கறி தாங்க பார்க்க போகிறோம். ஃபிஷ் கறியிலே நிறைய வெரைட்டிஸில் பண்ண முடியும். நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கிற வெரைட்டி வந்துட்டு செட்டிநாடு ஸ்டைலில் ஃபிஷ் கறி தாங்க. இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. செட்டிநாடு ஸ்டைல் ஃபிஷ் கறி செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாங்க. இன்னைக்கு நம்ம மத்தி மீன் எடுத்துருக்கோங்க. நீங்கள் எந்த வெரைட்டி குழம்புல போடுற மீன்னாலும் எடுத்துக்கலாம். இங்கே வந்து 1/2 கிலோ அல்லது 3/4 கிலோ அளவுக்கு மீன் எடுத்துக்கலாங்க. க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். பெரிய வெங்காயம் 2 இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் இருந்துச்சுனாலும் தாராளமாக ஒரு மீடியம் சைஸ் கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும் பொழுது இனியும் ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி 2 பெரியது. தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு 10 அல்லது 12 பல், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள். நான் இங்கே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் எடுத்திருக்கேங்க. மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து எடுத்துட்டு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கோங்க. தேங்காய் 1/2 கப். நீங்கள் துருவி எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்லைசஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு மண்சட்டி யூஸ் பண்ணி தாங்க செய்ய போகிறோம். மண்சட்டியில் செய்யும் பொழுது ரொம்ப நல்ல மணமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு சட்டி வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா ஃபிஷ் கறிக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் சீரகம், சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா பொரியட்டும். இதோட இப்போ எடுத்துருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக தாளிப்புக்கு எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை அப்படியே ஆட் பண்ணிட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வணங்கினதும் எடுத்துருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக தக்காளி வந்து தாளிப்புக்கு எடுத்துட்டு மிச்சத்தை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துருக்கிற தேங்காயை ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காயை நல்லா ஒரு மணம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துருக்கிற மசாலா இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாங்க. இதோட மல்லித்தூள், மஞ்சள் தூள், வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க, வணக்கிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சர் ஜாரில் எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்டி வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். தாளிப்புக்கு எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. வெங்காயம் வணங்கினதும் எடுத்துருக்கிற தக்காளி கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையும் நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். அதே ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு உள்ள ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா 2 கொதி வந்ததும் நம்ம எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கிற புளியை வடித்து தண்ணி எடுத்துக்கலாங்க. புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளிக்கு பதிலாக நம்ம குடம்புளி இருந்ததுன்னா அப்படியே 2 பீஸ் எடுத்து உள்ளே போட்டுக்கலாங்க. குடம்புளி சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்கணுங்க. புளியோட பச்சை வாசம் நல்லா போகணும். புளி தண்ணி சேர்த்து 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துருக்கிற மீன் துண்டுகளை உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம இங்கே மண்சட்டி யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்குறோம். அதனால் ஹீட் ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கும். அதனால் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா மீன் துண்டுகளை சேர்த்தா சரியாக இருக்கும். மீன் துண்டுகளை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் ஃபிஷ் கறி அல்லது ஃபிஷ் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறது எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற எஃபர்ட் அண்ட் வீடியோ உங்களை ரீச் பண்ணுறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.